ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஷார்ட் நோட்டீஸோட வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சிங்களா. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க, ஸ்டேட் வைஸ் வேகன்சி வந்து எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ ஒவ்வொரு கண்டென்ட் உங்களுக்கு கரெக்டாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம நேற்று வந்து ஷார்ட் நோட்டீஸோட வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வேகன்சி வந்து சேம் தான். 3588 வேகன்சி. சரிங்களா. இதில் வந்து மேலுக்கு பார்த்தீங்கன்னா 3406 வேகன்சியும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 182 வேகன்சியும் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பே கமிஷன் பார்த்தீங்கன்னா 7th பேயில் தான் வருது. 21,000 சம்திங் தான் வருது. சரிங்களா. நெக்ஸ்ட் இயர் ஜனவரிலேருந்து 8th பேயில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து 7th பேயில் தான் உங்களை எடுக்கிறாங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25/7/2025 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 23/8/2025 க்ளோஸ் ஆகுது. சரிங்களா. இதில் வந்து மிட் ரேஞ்சில் இருக்கும்போது அப்ளை பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்லேயும் லாஸ்ட்லேயும் யாரும் அப்ளை பண்ணாதீங்க, சர்வர் பிஸியாக இருக்கும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்எஃப்போட வெப்சைட் தான் இந்த இதில் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணி, அதாவது ஆல்ரெடி வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் புதுசாக பண்ணுறாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுற வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தரோம், பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா. கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 24/8 26/8 வரைக்கும் 2 நாள் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணிச்சுக்கோங்க. அது இன்கேஸ் நீங்கள் எதுவும் தப்பாக அப்ளை பண்ணியிருந்தா, இல்லை போஸ்ட் வைஸ் எதுவும் தப்பாக கொடுத்துருந்தாலுமே நீங்கள் இந்த கரெக்ஷன் விண்டோவில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே, இதில் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஇடி பிஎஸ்டி, ரெண்டாவது வந்து ரிட்டன் எக்ஸாம், மூணாவது வந்து மெடிக்கல் ரீமெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சரிங்களா. இது அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ். நீங்கள் இந்த இதில் நிறையா ட்ரேட்ஸ் இருக்குது. சரிங்களா. இந்த ட்ரேட்ஸ்மேன் வேகன்சியில் நிறையா ட்ரேட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேட் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 4th பாயிண்ட் பாருங்கள், கேண்டிடேட் வில் அப்ளை ஃபார் ஒன்லி ஒன் போஸ்ட் ட்ரேட். சரிங்களா. நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். 2-3 போஸ்ட்டுக்கு யாரும் அப்ளை பண்ணி மல்டிபிள் அப்ளிகேஷன் யாரும் போட்டுறாங்க, கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. உங்களோட எல்லா அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன் யாரும் போடாதீங்க. இன்னொரு விஷயம் வந்து பெனிஃபிட்டாக ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6வது லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சின்றதை அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா. உங்களோட ஸ்டேட் வேகன்சியில் தான் நீங்கள் வந்து போட்டி போட முடியும். அடுத்த ஸ்டேட் வேகன்சி வந்து உங்களுக்கு சேராது. சரிங்களா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேகன்சி வந்து தனித்தனியாக அலாட் பண்ணிடுவாங்க. அந்த வேகன்சி மட்டும்தான் அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய. சரிங்களா. இதில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஸ்டேட் வைஸ் அண்ட் ட்ரேட் வைஸ் வேகன்சிஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ். எ கேண்டிடேட் ஹேஸ் டு அப்ளைட் அகெயின்ஸ்ட் வேகன்சி அலாக்கேட்டட் டு ஹிஸ் ஹியர் ஹோம் டொமிசியல் ஸ்டேட் ஒன்லி. அதான் சொல்கிறாங்க. சரிங்களா. அவங்கவுங்க ஸ்டேட் வேகன்சி அவங்களுக்கு மட்டும்தான், அதில் மட்டும்தான் உங்களால் போட்டி போட முடியும். அதான் சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ தான் புதுசாக பிஎஸ்எஃப் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த 8th லைன் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேண்டிகேப் வந்து நாட் அலவுட். சரிங்களா. அதாவது கேண்டிகேப் டிசபிலிட்டி பர்சன்ட் வந்து இதில் வந்து அலௌடு கிடையாது. சேம் அதே இது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து என்ஓசி வந்து அப்ளை பண்ணி இதில் அப்ளை பண்ணியிருக்கணும். என்ஓசி இல்லாமல் யாரும் அப்ளை பண்ணாதீங்க, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸில் இருக்கலாம், இல்லை OMRல இருக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லா ட்ரேடுமே ஆன்லைன் டெஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. ஸோ OMRல இருக்கிறது ரேர் தான். சரிங்களா. OMRல இருக்கலாம், ஆன்லைனில் இருக்காது, அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து லாஸ்ட்லாம் தெரியும், இப்போ நமக்கு தெரியாது. ஹால் டிக்கெட் வருமானு தெரியும். சரிங்களா. இந்த எக்ஸாம் வந்து 2 லாங்குவேஜில் இருக்கும். ஒன்று இங்கிலீஷ், இன்னும் ஹிந்தி. தமிழ் லாங்குவேஜில் வந்து இந்த எக்ஸாம் இருக்காது. சரிங்களா. இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன், அதாவது உங்களோட கரெக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா 100 பே பண்ணி விண்டோ கரெக்ஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா 100 வந்து பே பண்ணணும். சரிங்களா. இந்த 100 கூடயே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஜிஎஸ்டி ஒரு 50 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் நீங்கள் வந்து 150 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. இந்த 150 வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பேமெண்ட் கிடையாது. சரிங்களா. ஃப்ரீ தான்.
அப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட் அதாவது சவுத் ஸ்டேட் எல்லாத்துக்குமே கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, லட்சத்தீவு இந்த 5 சாரி 1, 2 அந்த 5 ஸ்டேட்டுக்குமே எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர், எலங்கால மட்டும் தான் இருக்கும். பெங்களூர், எலங்காலக்க பிஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் சென்டரில தான் உங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. எல்லாத்துக்குமே இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எங்கெங்கே நடக்கும்னு சொல்லிட்டு எந்தெந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் வைஸாக தனியாக கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு வந்து எலங்கா, பெங்களூர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அங்கே தான் எல்லா ப்ராசஸுமே அங்கே தான் நடக்கும். ஓகே. இதுக்கு ஏஜ் கிரிட்டீரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள நீங்க வந்து இருக்கணும் சரிங்களா. நீங்க அதே இது எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 வருஷம் வந்து ரிலாக்சேஷன் தராங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம்னா சரிங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கார்பெண்டர், ப்ளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், பம்ப் ஆப்ரேட்டர் அண்டு அப்குலிஸ்டர் சரிங்களா. இதில் என்னென்ன எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும் சரிங்களா. மெட்ரிகுலேஷன் 10th வந்து முடிச்சிருக்கணும். அப்புறம் வந்து 2 இயர்ஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். இல்லையா நீங்கள் 1 இயர் ஐடிஐ முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் சரிங்களா. இந்த ட்ரேடுக்கு மட்டும் இந்த குவாலிஃபிகேஷன் இங்கே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், ஸ்வைப்பர், கொலாஜி சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும். இங்கே இந்தந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா. உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் யாரும் கேட்கல. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க ட்ரேட் டெஸ்ட் வச்சாங்கன்னா அதில் நீங்கள் கிளியர் பண்ணணும் சரிங்களா. அதான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கு, வாட்டர் கேரியர் அண்டு வெயிட்டர் சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10th முடிச்சிருக்கணும். 10th முடித்த பிறகு இந்த என்எஸ்கியூஎஃப் இந்த சர்டிஃபிகேட் லெவல் 1 கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் சரிங்களா. சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இது முடித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இது வந்து எதில் அப்ளை பண்ணுவாங்க தான் இந்த நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அந்த கோர்ஸ் இருக்கும் சரிங்களா. அதில் வந்து இந்த ஸ்கில் கோர்ஸ் இருக்கும். அந்தமாரி அதில் வந்து அப்ளை பண்ணி வாங்குறது சரிங்களா சர்டிஃபிகேட் இப்போ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் முன்னாடி வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த எக்ஸாம்லாம். இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல என்னது சரிங்களா. இதை பற்றி டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் என்எஸ்கியூஎஃப் சர்டிஃபிகேட் பற்றி சரிங்களா. நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க. ஓகே. அதிலேயே கொடுத்துட்டாங்க. நோட் பார்த்து பாயிண்ட் 1 கொடுத்துருவாங்க பாருங்கள். த கேண்டிடேட் ஹூ அப்ளைடு ஃபார் தி ட்ரேட் கான்ஸ்டபிள், குக், வாட்டர் கேரியர், வெயிட்டர் மஸ்ட் ஹவ் பாஸ்டு நேஷ்னல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அதாவது என்எஸ்கியூஎஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இந்த இது வந்து எப்போ நீங்கள் வாங்கியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 23/8 முன்னாடி 23/8/2025 முன்னாடி வாங்கியிருக்கணும் இந்த சர்டிஃபிகேட் வந்து சரிங்களா. இந்த 23/8/2025க்கு அப்புறம் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலுமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது சரிங்களா. உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அதாவது பிஎஸ்டியில் வந்து மேல் கேண்டிடேட் வந்து 165 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும் சரிங்களா. செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 75 to 80 சரிங்களா. உமன் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 155 இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் கிடையாது சரிங்களா. அப்புறம் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஐ விஷன் வந்து கண்டிப்பாக 6/6 இருக்கணும். அண்டு 6/9 வந்து ஒஸ்ட் ஐ சரிங்களா. ஒஸ்ட் ஐனா லெஃப்ட்டுக்கு வந்து 6/9 இருக்கலாம், ரைட்டுக்கு வந்து 6/6 கம்பல்சரி இருக்கணும் சரிங்களா. அதான் சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் கிளாஸோ லென்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் பண்ணால் ரீமெடிக்கல் போட்டு அன்ஃபிட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக சரிங்களா. இதில் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிஇடி, பிஹெச்டி தான் சரிங்களா. சாரி பிஹெச்டி, பிஇடி. இது முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். பிஇடி, பிஹெச்டியில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ரேஸ் இருக்கும். 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் முடிக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8 நிமிஷத்தில் முடியும் சரிங்களா. சேம் எஸ்எஸ்ஜிடி ஃபிசிக்கல் தான் சரிங்களா. ஆனால் இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐடி சிஸ்டத்தை சொல்கிறாங்க சரிங்களா. ஆர்எஃப்ஐடி சிஸ்டம்னா நம்ம ஆல்ரெடி பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தது தான் சரிங்களா. காலில் ஒரு சிப் பேண்ட் மாட்டியிருப்பாங்க. அந்த பேண்ட் வந்து சென்சார் கேட்சப் பண்ணுற மாதிரி இருக்கும். காலில் அந்த பேண்டு கட்டி ஓடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. 5 கிலோமீட்டர் வந்து மென் வந்து அந்த காலில் பேண்டு கட்டி ஓடுவீங்க. 1.6 கிலோமீட்டர் வந்து ஃபீமேல் வந்து அந்த காலில் பேண்டை கட்டி விடுவாங்க. இது ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் சரிங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிசிடிவியில் மானிட்டர் பண்ணுவாங்க. அண்டு அந்த சென்சார் வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடிருக்கீங்க, எவ்வளோ ஒரு லேப் எவ்வளோ நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே அவங்கள்ட்ட இருக்கும் சரிங்களா. இதில் வந்து மிஸ் ஆகிற சான்சஸ் எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸர்சைஸ் பர்சனுக்கு வந்து இதில் வந்து ஃபிசிக்கல் கிடையாது சரிங்களா. எக்ஸர்சைஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபிசிக்கல் கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிசிக்கல் வந்து மார்க் கிடையாது. ஒன்லி ரிட்டன் மார்க் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட வரும். ஸோ ரிட்டனில் நல்லா படித்து மார்க் எடுத்துக்கோங்க. ஃபிசிக்கல் வந்து வெறும் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் செகண்ட் பேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 மார்க் இருக்கும் சரிங்களா. 100 மார்க்கு 100 கொஸ்டின் இருக்கும். குவாலிஃபைங் மார்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க சரிங்களா. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35% வந்து யூஆருக்கும் இடபிள்யூஸுக்கும் சரிங்களா. எக்ஸர்சைஸ் பர்சன் வந்து 33% சரிங்களா.
இது எக்ஸ் பர்சனுக்கும் 35%. இது போக எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட் வந்து 33%. சரிங்களா. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் முன்னாடியே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஓஎம்ஆராக இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் தயாராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸாக இருக்கும். சரிங்களா. சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் இருக்கும், கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. இதில் என்னென்ன சிலபஸ் டாபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகே வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் 25 மார்க். சரிங்களா. ரெண்டாவது வந்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் 25 மார்க்கு. அடுத்து வந்து ஆப்டிடியூட், அதாவது ரீசனிங். சரிங்களா. ரீசனிங் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் 25 மார்க் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. நம்ம வந்து இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின். சரிங்களா. இது உங்களுக்கு எவ்வளோ நேரம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம், அதாவது 120 மினிட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பேஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் தான். சரிங்களா. அதுக்கு மேலே ரொம்ப நீங்கள் படிக்க தேவையில்ல. ஜிடிக்கு படிக்கிறீங்களா அது போதும். சரிங்களா. எஸ்எஸ்சி ஜிடிக்கு யாரெல்லாம் படிக்கிறீங்களோ இது சேம் தான். சரிங்களா. எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, அதுவே போதும். சரிங்களா. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸில் தேர்ட் பேஸ் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன். சரிங்களா. டாக்குமெண்டேஷனில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா ஒரிஜினல்ஸும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா. அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினலாக சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட்டர் இவங்க எல்லாமே இந்த என்எஸ்கியூஎஃப் சர்டிஃபிகேட் லெவல் 1 கோர்ஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்எஸ்கியூஎஃப் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ட்ரேட் டெஸ்ட், அதாவது எந்தெந்த ட்ரேடுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்குது, எதுக்கெல்லாம் ட்ரேட் டெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து கார்பெண்டர், ப்ளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், பம்ப் ஆப்ரேட்டர், அப்ளஸ்டர், இதுக்குமே ட்ரேட் டெஸ்ட் கிடையாது. சரிங்களா. காப்லருக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர் இதெல்லாமே ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. சரிங்களா. குக்குக்கு ட்ரேட் டெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் கேரிங் கிடையாது, வெயிட்ரு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து என்எஸ்கியூஎஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் கிடையாது. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் நடக்கும். சரிங்களா. மெடிக்கல் வந்து டாப் டு பாட்டம் தான் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் எப்படி நடக்கும் எதுவும் தெரியாதவங்க, நம்ம ஆல்ரெடி மெடிக்கல் ப்ராசஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. சரிங்களா. நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். மெடிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். மெடிக்கல் என்னென்ன பார்ட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க, அதில் எதெல்லாம் ரீமெடிக்கல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறையா கண்டென்ட்லாம் கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. இந்த மெடிக்கல் ரீமெடிக்கல் எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட் ரிலீஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு ஃபைனல் மெரிட்டில் யாரெல்லாம் பேர் வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா. அப்பாயின்மெண்ட் இஷ்யூ பண்ணி அவங்கள வந்து ட்ரைனிங்க்கு விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பற்றி அவங்களே ஒரு லைன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தி போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ட்ரான்ஸ்பர் இஸ் பியூர்லி ஸ்கில் பேஸ்டு, ஹென்ஸ் candidates are required to submit necessary certificates as a proof of their expertise or proficiency in the applied trade as mentioned in advertisement notice. சரிங்களா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கேட்கும்போது சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இதில் இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ஆல்ரெடி இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணதே இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி முடிச்சுவோங்க. ஸ்டெப் 1. சரிங்களா. ஸ்டெப் 2 வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 3 வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். சரிங்களா. ஓகே. இவ்வளோ தான் கண்டென்ட் வந்து நமக்கு தேவையான கண்டென்ட் நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா. இது போக நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது தயவு செஞ்சு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். விண்டோ கரெக்ஷனில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணும்போதே ஒரு டைம் கரெக்டாக பண்ணிடுங்க. அப்ளை பண்ண தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வீடியோஸ் நிறையா இருக்கும். இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தரேன், அந்த வீடியோ கூட பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா.